தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நீங்க இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல இன்ட்ராடே ட்ரேடிங் இனிமே தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு ஸ்டாக்கை செலக்ட் பண்றது, சூஸ் பண்றது அப்படிங்கறத ஃபோக்கஸ் பண்ணி கத்துக்கிறாங்க. பல பேர் பாத்தீங்க அப்படின்னா எந்த டைம்ல நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கறத ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா சரியான டைம் ஃப்ரேம்ல ட்ரேட் பண்றது, சரியான ஸ்டாக் செலக்ட் பண்றதுக்கு ஈக்குவலா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா யாருமே கொடுக்கிறது இல்ல. இந்த வீடியோல இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு பெஸ்ட் டைம் எது, ஏன் ஃபர்ஸ்ட் 15 நிமிஷத்தை பிகினர்ஸ் அவாய்ட் பண்ணணும், எந்த டைம் ஃப்ரேம்ல அதிகமான ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, எந்த சார்ட் ஃப்ரேம் நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணணும், 11 மணிக்கு மேல ஏன் கவனமா நம்ம இருக்கணும் அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா டீடைல்டா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங், இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா அதற்கு டிமேட் அக்கவுண்ட் தேவை. இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஃப்ரீயா டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்ல இருந்தே ஆன்லைன் மூலமா, மொபைல் மூலமா வித்தின் ஒரு 3 மினிட்ஸ்ல நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டோட ஃப்ரீ ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னா என்னங்கறத பார்க்கலாம். இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரே ட்ரேடிங் டேக்குள்ள ஒரு ஸ்டாக்கை வாங்கி அதே நாள்ல அந்த ஸ்டாக்கை நம்ம வித்துறது தான் இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பொசிஷனை ஓவர் நைட்ல நம்ம வச்சிருக்க மாட்டோம். அதனால தான் சரியான நேரத்துல என்ட்ரி, சரியான நேரத்துல எக்ஸிட் அப்படிங்கிறது இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பல பிகினர்ஸ் செய்யற மிகப்பெரிய தவறு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த டே ஃபுல்லாவே இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மார்க்கெட் 9:15க்கு ஓபன் ஆகும், ஈவினிங் 3:30க்கு க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா, கண்டினியூஸா சார்ட்டை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது நல்ல ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஏன்னா மார்க்கெட் எல்லா நேரமும் ஒரே அளவு வொலாட்டிலிட்டி இருக்காது. அதே போல எல்லா நேரமும் பையர் செல்லர்ஸ் ஆக்டிவா இருக்க மாட்டாங்க. அதனால ஒரு குறிப்பிட்ட நேரங்கள்ல மட்டும் நம்ம ட்ரேட் செய்யறது ரிஸ்கை கம்மி பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு அது உதவும். அப்போ இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றதுக்கு பெஸ்ட் டைம் ஃப்ரேம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பல ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் சொல்றது என்ன அப்படின்னா காலையில 9:30 ல இருந்து 10:30 வரையும் இந்த 1 ஹவர் பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றதுக்கு பெஸ்ட் டைம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த டைம்ல வால்யூம் அதிகமா இருக்கும், லிக்விடிட்டி அதிகமா இருக்கும், பிரைஸ் மூவ்மெண்ட் தெளிவா இருக்கும்னு சொல்றாங்க. நல்ல ட்ரெண்ட் கிரியேட் ஆகும், பிரேக் அவுட்டுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கும். அதனால தான் இந்த 1 மணி நேரம், அதாவது 9:30 ல இருந்து 10:30 வரையும் பல ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் தங்களோட ட்ரேட்ஸ் இந்த 1 ஹவர்ல பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். மார்க்கெட் 9:15க்கு ஓபன் ஆகுது, ஆனா நீங்க 9:30 ல இருந்து 10:30க்குள்ள அந்த 1 ஹவர் ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்றீங்களே, ஏன் 9:15 to 9:30 ட்ரேட் பண்ண கூடாதுன்னு சொல்றீங்க அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். அதற்கான காரணம் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓபன் ஆகிற அந்த ஃபர்ஸ்ட் 15 நிமிஷத்துல முத நாள் ஏதாவது நியூஸ் வந்திருக்கும். நைட்டு குளோபல் மார்க்கெட், கிஃப்ட் நிஃப்டி, யுஎஸ் மார்க்கெட், ஏசியன் மார்க்கெட், கார்ப்பரேட் நியூஸ், இது எல்லாத்துக்குமே ரியாக்ஷன் பண்ணும். அதனால அந்த ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் வேகமா மேல போலாம், இல்ல கீழே போலாம். ஓகேங்களா, அதே போல டம்பனி ஃபெனாமினான் அப்படின்னு சொல்லி இந்த வொலாட்டிலிட்டியை ஒரு சில ட்ரேடர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது மக்கள் முழுமையா அனலைஸ் பண்ணாம நியூஸை பார்த்து அவசரமா வாங்குறது, விக்கிறது, ஃபால்ஸ் பிரேக் அவுட், ஃபேக் மூவ், ட்ராப், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 15 நிமிஷத்துல நடக்கும். சோ அதனால தான் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 15 நிமிஷத்தை அவாய்ட் பண்ணிடுவாங்க. 9:30 to 10:30 இந்த ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா இதுல இன்ட்ராடே ட்ரேடிங் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஓகே, அப்புறம் 11 மணிக்கு அப்புறம் என்ன நடக்கும், ஏன் 11 மணிக்கு அப்புறம் ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்றீங்க அப்படின்னா ட்ரேட் நம்ம பண்ணலாம். ஆனா 11 மணிக்கு அப்புறம் யூசுவலாவே பாத்தீங்கன்னா வால்யூம் கம்மியாக ஸ்டார்ட் ஆகும், பிரைஸ் மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா மெதுவாகும், சைட்வேஸ் மார்க்கெட் கிரியேட் ஆகும், பல ஃபால்ஸ் சிக்னல்ஸ் உருவாகும். அதனால தான் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் சவாலா இருக்கும். அதனால தான் பல ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா காலையிலேயே அவங்களோட இன்ட்ராடே ட்ரேடிங்கை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. சோ நீங்க இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல இனிமே தான் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த 9:30 to 10:30 இந்த டைம்ல உங்களோட ட்ரேடிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருங்க. சோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன், அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.